வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமான ஒரு அப்டேட். அதாவது என்ன அப்படின்னா, என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்லப்படக்கூடியதில் கிராஜுவேட் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்போ அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸாம் விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஆல்ரெடி பல அப்டேட்டுகள் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம்லாம் வந்து எந்த தேதியில் நடைபெறுது, எது வரைக்கும் நடைபெறுது அப்படிங்கிறது வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து 2 நாள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. எஸ். ஸோ 7, 8 அப்படி மாதிரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 22, 28. ஓகேவா? இடையில ஒரு 6 நாள் கேப் இருக்குது. ஆனால் 11ஆந்தேதியிலேருந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 14ஆந்தேதிக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து கேப் இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஃபைனலாக 29 ஆகஸ்ட் மாதத்தில் 29 வரைக்கும் வந்து நடைபெறுது. அப்புறம் 30 அதுபோக அக்டோபர் மாதம் 1ஆந்தேதி, 2ஆந்தேதி, 3ஆந்தேதி, செப்டம்பர் மாதம் செப்டம்பர் 1, 2, 3, 4, 8, 9 இது தேதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடைபெறுது. ஓகேவா? எஸ். ஸோ ஏற்கனவே நமக்கு இந்த 7ஆந்தேதியும் 8ஆந்தேதியும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டேட் வந்து 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 22, 28, 29 இது ஆகஸ்ட் மாதத்தில். அதே செப்டம்பரில் வந்து 1, 2, 3, 4, 5 அப்புறம் 8ஆந்தேதி, 9ஆந்தேதி. ஓகேவா? மொத்தம் வந்து இங்கே 19 நாள் வந்து நடைபெற போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நடைபெற போகுது. இப்போதைக்கு ஒரு 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 17 நாள் வந்து எக்ஸாம் நடைபெற போகுது. ஸோ இதில் உங்களுக்கு என்றைக்கு வேணால் வந்து எந்த ஷிஃப்ட்டில் வேணாலும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து உங்களோட இதை வந்து செக் பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 10 டேஸ் ஓகேவா? ஸோ 10 டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும். அதாவது என்றைக்கு எக்ஸாம்ங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே இது வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு எந்த ஷிஃப்ட்டு எந்த இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடியும் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன எக்ஸாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி. ஓகே. எஸ். ஸோ கிளாஸ் எடுத்த ஞாபகம் நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே. இந்த அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.